இங்கே ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான வயசோட ரேஷியோ 6:1ன்னு இருக்குது. ஓஹோ! 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா 4:1ன்னு மாறிடுது. இப்போ இவங்களோட வயசு இப்போ என்னவா இருக்கும்? எனக்கு சரண் சங்கர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவர் ஃபாதர், இவர் சன். ஓகே, 6 டைம்ஸ் as old as his son கொடுத்துருவாங்க. அப்போ இவருக்கு 6 வயசுனா இவருக்கு 1 வயசு அந்த மாதிரி தான். ஏன்னா 6 டைம்ஸ் இவரோட 6 மடங்கு இவர் இருக்கணும். இதுவே ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ எப்படி மாறுதான்? 4:1ன்னு மாறுதான். இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்து ஒரு இயர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏஜை நீங்கள் எக்ஸால் எடுத்துக்கோங்க, which is 6x + 1x by 1x எடுத்துக்கலாம். நம்ம ரேஷியோவை டிவிஷனாக எழுதலாம். +4 ஏன் நான் +4 போகிறேன்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ +4க்கு அப்புறம் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ என்னவா மாறுதான்? 4/1ன்னு மாறுது. இப்போ நீங்கள் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. இப்போ 6x + 4 = இந்த 4ஆல் இதை மட்டும் பண்ணல 4x + 16 வந்துடும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வரையில எனக்கு 2xன்னு வரும். நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயில 12ன்னு வரும். x = 6. இப்போ இதில் தான் நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சு நீங்கள் அந்த ரேஷியோவில் தான் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் பர்சன்டேஜஸ். இப்போ 6 × 6 இது ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் வரும் அப்படின்னா 6 × 6 எனக்கு 36, 1 × 6 6. இப்போ 36 6ங்கிறது தான் அவங்களோட பர்சன்டேஜஸ்.